குடி. ஏய் அங்க பாருடா. இன்னைக்கு அவ செத்தாடா. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன மாட்டி விட்டுருப்பா. ஆமாடா. ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு தான் மச்சான், வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள நம்ம கிட்ட வாலாட்ட பாக்குறானா அவளை சும்மா விடலாமா? டேய், ஃபர்ஸ்ட் இயரோ ஃபைனல் இயரோ அதெல்லாம் கணக்கு இல்ல. என்ன போட்டு கொடுத்தால அவ யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டான். வா போலாம். வா. டேய் மச்சான் அங்க பாருடா, அவ கிளாஸுக்கு போறாடா. வா மச்சான் போலாம். ஏய் சக்தி சக்தி வேண்டாம் சக்தி, நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லி மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. ஸ்ருதி, இந்த விஷயத்துல நீ தலையிடாத. இன்னைக்கு அவளை என்ன பண்றன்னு மட்டும் பாரு. வாடா. சக்தி ஏய் என்னாச்சுடி? இல்ல, ஒரு மாதிரி நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. ஏய் என்னாச்சுடி? யாராவது டாக்டர் வர சொல்லட்டுமா? இல்லைன்னா காலேஜ் கிளினிக்கு போலாமா? இல்ல, நான் ரொம்ப தூரம் சைக்கிள் ஓட்டிட்டு வந்தேன்ல, அதான் இப்படி மூச்சு வாங்குது. ஏய் ஏதாவது ஆயிடு போகுதுடி. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சரியாயிடும் நினைக்கிறேன். இவளா? என்னாச்சு பொங்கடி? இங்க பாரு. இவ 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 என்னடா பண்ணிட்டு இருக்கா? என்னாச்சு மச்சான்? என்னடாச்சு? டேய், இவ எப்படா இங்க? ஏய் நீ இப்பதான் பாக்குறியா? ஒரு வாரமா இவ காலேஜ் வந்துகிட்டு இருக்காடா. இவ தான் பிரின்சிபல்ட்ட உன்னை போட்டு கொடுத்தா. டேய், என்னடா சொல்ற? ஏய் மச்சான், சான்ஸே இல்லடா. இவ ஏய் மாமா, சத்தியமா சொல்றேன், இவ தான்டா போட்டு கொடுத்தா. இவள என்ன பண்றன்னு மட்டும் பாரு. அச்சச்சோ. பொங்கடி பொங்கடி பொங்கடி, உனக்கு என்னாச்சு? பொங்கடி பொங்கடி, கண்ணை திறந்து பாரு பொங்கடி. பொங்கடி என்னாச்சு பொங்கடி? பொங்கடி யாராச்சும் சீக்கிரம் வாங்க. ஐயோ என்னாச்சு? பொங்கடி பொங்கடி, தண்ணி கொண்டு வாங்களே. கண்ணை திறந்து பாரு. ஏய் மயங்கிட்டடா. பொங்கடி பொங்கடி எழுந்துரு. பொங்கடி பொங்கடி. டேய் மச்சான் என்னடாச்சு? டேய் டேய், சும்மா இருடா. வேற பேத்திக்கிட்ட. என்னடா திடீர்னு என்னாச்சுடா அவனுக்கு? அம்மா இவனுங்க வேற. ஏய் என்னாச்சுடா? டேய் மச்சான் விடுடா, போங்கடா. டேய் என்னடாச்சு உனக்கு? ச்சே. ஏய், சக்தி என்னடா? ஏ மகேஷ், என்னடி இது? அப்பனும் மவனும் நமக்கு தெரியாம இவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க. அன்னைக்கே உன் புருஷன் சவால் விட்டாரு. உனக்கு தெரியாம பொண்ணை பார்த்து சம்பந்தம் பேசி தாலி கட்டினதுக்கு அப்புறம் ஆசீர்வாதம் வாங்க மட்டும்தான் பொண்ணை உன் கண்ணுல காட்டுவேன்னு சொன்னாரு. அத நடத்தி காமிச்சிருவார் போல இருக்கேன். என் மேல கோவப்பட்டு என்ன ஆக போகுது? அங்க ஜரூரா வேலை நடந்துகிட்டு இருக்கு, பார்த்தேல்ல.
சும்மா உன் புருஷன் வீரா வேஷமா பேசுறாரு, பொண்ணும் தெரியாதவரு என்னத்த கிழிச்சிருவார்னு நினைச்சல்ல. கமுக்கமா வேலைய பாத்திருக்காரு பாத்தியா? அடியே, அவர் கூட பரவாயில்ல. ஆனா இந்த சரவணம் பைய அமுங்கினி மாதிரி இருந்திருக்கான். உன்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையே, அப்படின்னா என்னடி அர்த்தம்? உன்னைய மண்ணாங்கட்டி அளவுக்கு கூட மதிக்கல. எனக்கு என்னமோ எல்லாமே நம்ம கையை விட்டு போன மாதிரி இருக்கு மகேஷ். இதுக்கு மேல நாம ஆசைப்பட்டது எதுவுமே நடக்க போறதில்ல. எல்லாமே முடிஞ்சு போச்சு. நாம ஆளுக்கு ஒரு திருவோட்ட கையில ஏந்திக்கிட்டு தெரு தெருவா திரிய வேண்டியது. வாய மூட போறியா இல்லையா? அவ்வளவு கேவலமா நினைச்சிட்டியா? நான் என்ன குழந்தையா? எனக்கு எதுவும் தெரியாது. என் புருஷன் 2 அடி பாஞ்சா நான் 200 அடி பாய்வேன். நீ நினைச்ச மாதிரி தான் நானும் நினைச்சேன். அந்த ஆள் எங்க இதெல்லாம் பண்ண போறான்? அந்த ஆள் ஏதோ கோவத்துல பேசுறான், விட்டுருவான்னு நினைச்சேன். ஆனா இதையே ஒரு பொழப்பா வச்சு அந்த பொண்ணை தேடி புடிச்சு அவகிட்ட பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிருக்கான். அக்கா, எந்த ஒரு விஷயத்தையும் உருவாக்குறது தான் கஷ்டம், அழிக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த ஆளு போராடி போராடி கட்டி வச்சிருக்கான் பாரு ஒரு கோட்டை. அதை நான் எப்படி ஈஸியா கலைக்கிறேன்னு மட்டும் பாரு. சரவணா. அம்மா, அம்மா, என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏன் பதறீங்க? இல்ல சரவணா, எனக்கு இப்பதான் ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. நீ எங்கேயோ போய் சண்டை போட்ட, யாரோ ஊர் பேர் தெரியாதவங்க கிட்ட அடி வாங்கினு சொன்னாரு. அதை கேட்டோன்னே என் உடம்பெல்லாம் ஆடி போயிடுச்சுப்பா. ஐயோ அம்மா, அம்மா, அப்படியெல்லாம் இல்லம்மா. என்ன சரவணா அது? இப்படி யார்கிட்டயோ அடி வாங்கிட்டு வர்றதுக்கா உன்னை நான் இப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தேன்? சரவணா, அவன் யாருன்னு சொல்லு. உன் மேல கை வச்சவன் யாருன்னு சொல்லு. கண்ட துணுமா விட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். அம்மா, 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 அது ஒரு சின்ன பிரச்சனைமா. பெரியமா, போய் குடிக்க தண்ணி எடுத்துடுவாங்க. அம்மா. இல்லப்பா சரவணா, சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ அது எனக்கு கவலை இல்ல. என் புள்ள மேல கை வச்சவனோட உடம்புல அந்த கை இருக்க கூடாது. துண்டு துண்டா வெட்டி போட்டுறேன். ஐயோ அம்மா, அம்மா, நீங்க முதல்ல கோவப்படாதீங்கம்மா, அமைதியா இருங்க. அம்மா, பெரியமா, சீக்கிரம் தண்ணி எடுத்துடுவாங்க பெரியமா. வரேன்பா. அம்மா.